வெள்ளை கலர்ல சிகரெட். இந்த சிகரெட்டுக்கு புள்ளி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வேற என்ன? அதுக்கு ஏன் சிகரெட்டுக்கு எல்லாம் பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறது நல்ல புகையை மட்டும் உள்ள வச்சுட்டு கெட்ட புகையை வெளியே விட்டுருவாங்க. அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஏன் சிகரெட் கையில பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு குடிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டா அந்த பஞ்சு எடுத்து மூக்க வைக்க அந்த பஞ்சு மாமா குடிக்கிறது ஒரு வகைக்கு நல்லது. நல்ல வேண்டாம். முந்தி காலத்துல உடம்பு அழுப்புக்கு குடிச்சா இப்ப முன்ன அம்புட்டு கொழுப்புக்கு குடிக்கீங்க. என்ன சொல்ற? வாழ்க்கையில சளிப்புண்டு ஆயிடுச்சு. ஊட்டி குடிக்கிறான் இல்லையா குளிர் தாங்காம. ஆமா அந்த மதமதப்பு தெரியாம இருக்கிறது குடிப்பாங்க. இப்ப பூரா மதம் கொண்டு குடிக்கிறாங்க. மதமதப்பு ஏறி போய் குடிக்கலாம். குடிச்சிட்டு போட்டோம் இவர் அப்பதான் குடிப்போம். சரி நீ தமிழ்நாட்டுக்காரங்க. ஆமா என்ன தண்ணியும் ரோட்ல ஒரு நாள் தண்ணியை போட போனா என்ன சொல்லுவீங்க? ரோட்ல தண்ணி போட போறாங்க மனுஷன் குடியாருப்பாய் குடியாருப்பாய் சொல்லுவோம்டா. வெட்டி கடை வச்சுக்கல வெட்டிக்கார மாமா என்ன குடிக்கிற குடியா இருக்கிறீங்க? குடியவே நான் கூட சொல்லுவான். இனிமே எப்படி சொன்னீங்கன்னா உங்க ஜெயிலுக்குள்ள வச்சு கூட அதிகாரம் இருக்கு. என்னடா பேசுற? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தூய தமிழ்ல பேசி பாருங்க. எப்படி குடியாரு கேவலமா பேசுறீங்க? குடியாரு தானே. குடியாருக்கு என்னடா மரியாதை? குடியாருக்கு வேற பேர் மாத்திட்டாங்க. ஆமா என்ன சொல்ற? மது பிரியர்கள். மதுவை பிரியத்துடன் சாப்பிடுறாங்கல்ல மது பிரியர்கள். இப்ப நீங்க வந்து எனக்கு என்ன மாமா? நீங்க எனக்கு என்ன மாமா? அத்தை புருஷன் தாய் மாமா. தாய் மாமா. ஆனா இன்னொரு மாமா இருக்கா பாத்தீங்களா? அந்த மாதிரி லைன் பண்ணி விடுறாரு. ப்ரோ 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 ஹலோ ப்ரோ 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 அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் அசந்தா நம்மளே புரோக்கர் ஆக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மைக்குமே புரோக்கர் கிடையாது. சரி அவங்களுக்கு தூய தமிழ் என்ன தெரியுமா? என்ன பெண்கள் ஒருங்கிணைப்பாளர். அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் நீங்க நாடக ஒருங்கிணைப்பாளர். எவ்வளவு பாருங்க மாமா. மது குடிக்கிறது நல்லதாக இருந்தாலும் என்ன அவர் பேர் பெண்கள் ஆர்வலர். பெண் ஆர்வலர். சில பேர் 80 கவிதை கொடுத்து போட்டு அனுப்புங்க. அவங்க பெட்டியெல்லாம் கூட வாசிக்கலாம். இருக்கலாம் இருக்கலாம். அவங்களுக்கு வேற பேர் இருக்கு. அப்புறம் சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். கவலை எப்படி மாமா? மனசு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க உங்களுக்காண்டி சந்தோஷப்படுத்த வகையில ஒரு பாடல் பாடவா? இதோ எப்படி பாத்தீங்கன்னா சொர்க்கம் மதுவிலே சுத்தம் அலையிலே மது சுகம் சுகம் இது வரும் இடம் இடம் இன்பம் விரலாண்டா எல்லாம் உலகாண்டா இன்பம் விரலாண்டா எல்லாம் உலகாண்டா சொர்க்கம் மதுவிலே சுத்தம் அலையிலே மது தரும் சுகம் சுகம் இது தரும் இடம் இடம் இன்பம் விரலாண்டா எல்லாம் உலகாண்டா. காதலின் பொழுதி
சிறப்பான முறையில் ஆசை அதிகம் வைக்காம ஆசை அளவோட இருக்கிறது. ஞாபகப்படுத்தணும். அதனால ஞாபகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு நிலையானது கிடையாது. வாழ்க்கைன்னு இருந்தா பல பிரச்சனை வரத்தான் செய்யும். என் வாழ்க்கையில வர பிரச்சனையோட உங்க வாழ்க்கையில வந்துட போகுது. இன்னைக்கெல்லாம் நான் உங்க முன்னாடி உசுரோட கூட நிக்க முடியாது. தெரியுமா? இங்க இருக்கிற ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் மறுபுறப்பு மாதிரி குறைச்சு வந்திருக்கேன் மாமா. ஏன் தெரியுமா? வீட்டுல பொண்டாடி டாக்டர் தாங்க முடியல. என்ன அப்படி உன் பொண்டாடி அவ்வளவு கூடுமானவரா? ஒரு முக்கியமான என் சிறந்தாழ்ந்த வணக்கம். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. யூடியூப் எடுக்கிற அன்பு மணி அலங்கப்பட்டி மணி அண்ணாவிற்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா முந்தா நாள் போன மேடையும் ஒரு யூடியூப் சேனல் வந்திருந்தாங்க. அன்னைக்கு என் கால நேரம் வந்திருந்த டான்ஸ் கொஞ்சம் பழகிற டான்ஸ். நான் கொஞ்சம் ஓவரா அனுப்பி விட்டேன். பழக்கமே அதானே. இதை யூடியூப்ல போட்டு விட்டு என் மாமியார் நியூஸ் முன்னாடி அதை பார்த்துட்டு இருக்கேன். சரி, அவ சும்மா இருக்காம என் பொண்டாட்டி செல்லுக்கு பார்வர் பண்ணிடுறேன். மாமியார் முதல் கொள்ளணும்டா, மொத்தம் கொள்ள விடுமா நல்லா இருக்கும். செத்து போச்சு. என்ன உனக்கு என்ன உடம்பு தெரியுமா? இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி தூக்கிக்கிட்டு நிக்கிறான். ஏன்னா குடிக்கி பொண்டாட்டி அவங்க மேல் வலிக்குது, ஊருக்கு பொண்ணோட அமுக்கிறாங்க. சித்தப்பா அடிச்சா சித்தப்பா அப்படி அடிச்சா அப்படி பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கின பின்னாடி மானகட்டம் சொல்லுவது தேவையா? பெரிய பச்சைக்கவரை எடுத்துக்கிட்டு ஓடினேன் எங்க வீட்டுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஓடினேன் மாமா, ஓடினேன். கட்டில பொண்ணு கதறா, எது தப்பான முடிவு எடுக்கிறாங்க. நான் தாலியை ஓட்டு நிம்மதியா தெரியக்கூடாது. புருஷன் விளக்கமாக நினைச்சிட்டேன். நீ இந்த மாணவன் தேவை நிறுவிட்டு கதவால போய் கப்புன்னு சாத்திட்டு வீட்டுல பேர்ல தவத்தை போட்டு தொங்கிட்டேன். எப்படி நீ உயிரோட இருந்தப்ப 1.5 மணி நேரம் நான் தொங்கியும் அந்த உசுறு போகலாமா? ஏப்பா நான் 1.5 மணி நேரம் தொங்கிய உசுறு போதே மாமா. மாமா 1.5 மணி நேரம் தங்கிய உசுறு போல. ஏண்டா ஏப்பா பொண்டாட்டிகிட்ட சண்டை ஓட்ட கோபத்துல கவர் எடுத்துட்டு பேன்ல தொங்க போறது போனா நானும் பேன்ல கருத்தெல்லாம் போட்டேன். கருத்தெல்லாம் இருக்குனே தொங்குனே உசுறு போல மாமா. ஏண்டா போன? ஏன்னா நான் கவுத்த போட்டு தொங்குனது டேபிள் பேனு மாமா. ரொம்ப அப்படி ஒரு சாகர நிலைமை வந்தா உங்க படத்தை தான் நான் மாமா பாப்பேன். நல்ல ஏன் தெரியுமா? படத்தை பாப்பேன்னு எப்படி மாலை போட்டுருக்குமா? பாசமா கிடையாது. நம்மளை விட உதுத்த முடியலாம் உயிரோடு இருக்கப்ப நம்மளால என்ன வைக்கிறாங்க பாரி மாமா. கவலைப்படாதீங்க. அப்ப வாய்ப்பாடு போவோமா? இப்ப பாருங்க, நமது தென்னகரத்தில் பொன்னகரமாக தொடங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா செவல்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நமது வியாழாபுரம் கிராமம் டி சுத்தநாதப்பட்டி மற்றும் தெய்வத்திற்கு சின்னத்தம்பி டிஎன்இபி மற்றும் தெய்வத்திரு ஸ்ரீ சின்னம்மாள் இவர்களின் மகன் மற்றும் ஸ்ரீ பால்ராஜ் மற்றும் டிஎன்எஸ்டி ஓட்டுநர் தோரமச்சி கிளை மற்றும் பி கலாவள்ளி மற்றும் என்ற உஷா மற்றும் பி கிரிதரன் இவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இன்றையிலும் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்த குறிச்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் முருகன் பெருமான் இந்த வள்ளியை காதலித்துதான் திருமணம் பண்ணி கொண்டார். காதலிக்கிறது தவறா? யார் சொன்னது? இதத்தான் என் கொண்டாடி கேட்டேன். காதலிக்கிறது தப்பு இல்லம்மா. முருகன் பெருமானை 2 கொண்டாடி கட்டியிருக்காரு. உன் புருஷன் நாங்க என்ன தப்பு? என்ன சொன்னால் என் முன்னாடி மத்த பொம்பளை மாதிரி ரோசப்படல மாமா. நான் கும்பிட முருகனே 2 கொண்டாடி கட்டிருக்காரு. நீங்க என்ன தப்பு? கெட்டிக்கா
என் பொண்டாட்டி தெய்வம் பதிலுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்டான். உங்களுக்கு புராணம் தெரியுமான்னு கேட்டான். தெரிய முடியுது தெரியுமில்ல. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டான். மகாபாரதம் படித்திருக்கிறாள். அப்பதான் கேட்டா மகாபாரதத்துல உங்களுக்கு பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டான். தெரிய முடியுது. மாமா பாஞ்சாலி பொம்பளை தானே? ஆமா. உங்க முன்னாடி நானும் பொம்பளை தானே? ஆமா. பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷன்டா? 5 புருஷன்னு சொன்னேன். பாஞ்சாலி 5 உருசி கட்டியிருக்கா. அவளும் பொம்பளை, நானும் பொம்பளை. ஒரு உருசி உங்களை கட்டியிருக்கேன். மிச்சம் 4 உருசி நான் பாத்துக்கிற மாட்டேன். அதோட முடிக்கலாம். தேவை முடியல. அப்ப பொண்டாட்டி தானே நம்ம எடுத்து சொன்னா பிரச்சனை வருது இல்ல? இது தேவையா? தேவையில்லை. நான் கேட்கிறேன், இது நமக்கு தேவை. நான் கேட்கிறேன் உன்கிட்ட, வீட்டுல ஒழுங்கா சாப்பாடு இருந்தா வீட்டுல சாப்பிடுவோம். ஆமா. வீட்டுல சாப்பிடவே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஹோட்டல்ல சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சித்தப்பா ஹோட்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னா எங்க போறது? தெளிவா பேசினால பிரச்சனை தாங்க. தெளிவா பேசினால பிரச்சனை தான். எல்லாத்தாலும் தெளிவா பேச முடியாது. ஆமா. ஆனா தெளிவா இருந்தாலும் பல பிரச்சனை வரும். எப்படி? பேங்குல லோன் வெட்டுவீங்களா? ஆமா. ஆமா. எடுக்க மாட்டாரு. உங்க அப்பா லோன் எடுத்துதான் இவரே போட்டாரு. பாத்தீங்களா? உங்க அப்பா பேரு தெரியுமா தெரியாதா? உங்க அப்பா பேரு தெரியுமா தெரியாதா? அடைக்கல சாமி. அதனாலதான் மேனேஜர் போய் அடிக்கடி போய் பாப்பாரு. கடை வாங்கியாப்பா? கடனை அடைச்சிட்டாப்பா? அடைக்கல சாமி. கடை அடைச்சிட்டாப்பா? அடைக்கல சாமி. அடைக்கல சாமி. நான் அடைக்கல சாமி. இந்த கதை கேள்வி என்னன்னா, ஹோட்டல்ல நல்ல வயிற்று விட்டு சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்கல. ஹோட்டல்ல என்ன சொல்ல பண்ணுவாங்க? மாவட்டம் விடுவாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு விட்டு காசு விட்டா மாவட்டம் விடுறாங்கல்ல. அதே போல பேங்குல லோன் வாங்கிட்டு லோனை கட்டனா பேங்குல வேலை கொடுக்கணும். ஆமா. ஏன் கேட்கிறேன்? கேட்க முடியாது. ஆனா முருகப்பெருமான் பண்ணாரு காதல் திருமணம். இந்த திருமணத்தில் எங்க சென்றாலும் இந்த பாத்தீங்களா ஜெயபாண்டி போட்டா போட சொன்னா பாலாசிங் போட்டா போட்டு வச்சுக்காங்க. அதே மாதிரி அன்பு பாசமிகு மாமா மதுரை தமிழ்நாடு சேரிகள் உறுப்பினராக திகழக்கூடிய நடிப்பிச வேந்தர் திருப்புவனம் வருகாமல் இருக்கும் கீழநாங்கிய மாநில நினைத்த டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் கேட்ட குறித்து ஓட்டாளியை காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலின் மேலான கோக்கில வாணி கரூர் கண்டெடுத்த கருங்குயில் கவிக்குயில் சிறப்பான ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயாக எனக்கு காத்து கொண்டிருக்கின்றார். சூப்பர். இந்த மாதிரி பாடி நான் பார்த்ததில்ல. பெட்டிய போனேன். அருமையான சிறப்பாக இந்த நாடத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவணங்கள் சபதமேற்று வருகிறது. நாதகர பேரரசு வைகை தென்றல் மதுரை ஊமச்சிபுரம் மாநகரம் அருகாமல் கருவூர் மாநகரம் எடுத்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் நாகர் அந்த கலவப்பனாக தோன்றுவார். ஜெய் ருத்ரா அருமையான முறையில் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் குழந்தைத்தனமாக உட்கார்ந்திருக்கும் அன்பு பாசங்களை மாமா ஆர்மோனிய கையரசு ஆர்மோனிய வித்தகர் திருச்சி மாநகர கண்டெடுத்த அருமை ஐயா அடைக்கல சுவாமி அவர்கள் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் அன்பும் பண்பும் உடையக்கூடிய அன்பு பாசமே மாமா எங்களை எல்லாம் எவ்வளவு கேவலப்பட்டும் சிறப்பான முறையில் வளர்த்து வரக்கூடிய எந்த காலத்திலும் மாமா மனசு பூ போன்றது. ஆனா கேவலத்தை யாரும் புரியுறாங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம் அருமையான முறையில் அன்பு பாசமிகும் மாமா டிஎம்ஏ அருள் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்களை 6 மணி பின் விவசாயி. ஆமா
விவசாயி கடவுள்கள் முதலாளி தொழிலாளி விவசாயி நினைச்சு பார்க்க முடியாது. அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியுமா? எல்லா பேரும் கவர்மெண்ட் வேலை கல்லு ஊதிட்டாங்க. எல்லாமே கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஓடிட்டா விவசாயத்தை யாருமே பாக்குறது? எப்படிதான் சாப்பிட போறான்? மாத்திரனால கொல்லப்பட்ட வண்டி ஓடி இருக்குமா? நீங்க மட்டும் மாத்த சாப்பிடாம இருக்கீங்க. நான் நாட்டு வீட்டுக்கு மாறிட்டு உண்மைக்குமே விவசாயம் என்பது ஒரு புனிதமான சொல். விவசாயி வாழணுங்க. விவசாயி நல்லா இருக்கணும். உண்மைக்குமே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடி நீ வழக்காட்டில் உயிர் முன் மதிப்பு அயல் நாட்டில் இருக்க. நீ இங்க என்ன நல்லவிட செய்ய உன் பேர் அங்க உயர்ந்துகிட்டே இருக்கணும். அதனால அன்பு மாமாக்கு நெஞ்சாத நன்றி. சிறப்பான முறையில் இங்கு தனக்குத்தானே தானா நிகழ்ந்து வெற்றி விளையாடக்கூடிய அன்பு பாசமிகு மாமா எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயலாளர் திகழக்கூடிய எங்களுக்கெல்லாம் அன்பு பண்பு நிறைந்த அன்பு பாசமிகு மாமா மதுரை மாணவர் கண்டெடுத்து பாலசுப்ரமணியம் என்று பாலன் அவர்கள் ஒவ்வொரு நாள் இவரை முடி மிருகங்கள் ஒப்பின டோலகன் சென்னை மேல
சரவணகுமார் அவர்கள் மற்றும் எம்எம்எஸ் ஆடியோஸின் உரிமையாளராக திகழக்கூடிய அன்பு சித்தப்பா சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்டர் சைடும்
அருமையான ஒரு சிறப்பாக பார்த்து அன்பு சித்தப்பா வரைக்கும் முந்தையாவது நன்றி நன்றி. என்ன உன் மூஞ்சியே சரியில்லை வந்து என்னதான் வந்துருக்காங்க நீங்க முன்னாடி வயசு சஞ்சயமாக ஆப்பரேட் அதை ஏற்றினா முகலை தூக்குறீங்க உள்ள சுவிட்ச் போர்டு கொண்டு வானா மூஞ்சியை தூக்குற இல்லை உனக்கு எனக்கு புருஷன் படிச்சாங்க நான் கேட்கிறேன் இப்படியே உட்காந்துருந்தா என்ன இல்ல உன் சொத்துல பங்குன்னு கேட்டோமா இப்ப ராணுவத்துல சேர்ந்த மாதிரியே உட்காந்துருந்தா மிலிட்டரிக்கு ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் சிரிவே வீட்டுல சிரிப்பா சிரிக்க மாட்டியா இந்த கொடுமையா உன்னோட இப்ப இங்க பாக்கவே தெரியலையா உனக்கு வந்து சிரிப்பாரா சிரிக்க மாட்டாங்க. ஆமா நீ சொல்ற 100 உண்மை உடைய காலம் லோனு வேற கட்டணும் நான் நானும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் அவன் வீட்டு வாசல நிக்கல என் மொட்டாச்சி நான் கூட அப்படி கேட்டதில்லை அவன் ஓட்டாம கேட்கிறான் காசு குடி வீட்டுக்கு ஆரான்னு கேட்கிறான் நமக்கு இந்த லோனை வாங்கி போட்டு போற சித்திரவதை மசூது சீ எல்லாத்தையும் உடுக்கணும் ரோசை போட்டா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது லட்சத்தை விட்டு பாரு பல மணி சம்பாதிக்கலாம் அருமையான மொழி இந்த நாடகத்திற்கு ஆமா சாத்தப்படுத்தாரு நான் நிறைய கத்துக்கிட்டேன் உங்களை வச்சு மதுரை மாடல் கண்டெடுத்து சிறப்பான நடந்து உங்களை தாரவச தாலையை சொல்லி காட்டு கள்ளக்குள்ள மாடல் கண்டெடுத்து கிருஷ்ணன் உங்கள் இவர் கூட சீனியர் சக்தி முருகன் சக்தி முருகன் பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக வருகிறார்கள். இப்படிக்கு டி சித்தராதவட்டி தெய்வத்திரி கே சின்னத்தம்பி மற்றும் தெய்வத்திரி ஸ்ரீ சின்னம்மா என்ற மகன் ஸ்ரீ பால்ராஜ் ஓட்டுநர் துவரங்குறிச்சி கிளை பி கலாவள்ளி என்ற உஷா மற்றும் கிரிதரன் குடும்பத்தார்கள் என்பது நெஞ்சார்ந்து மற்றும் மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைந்து கொடுத்து அன்புள்ளமாக திகழக்கூடிய எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சேர்ந்த நடிகரை கொண்டு அமைந்தாலும் நாடகத்தை சேர்ந்த அமைப்பாளர் நமது துவரங்குறிச்சி மனிதர்கள் அன்பானார் ஏ பொன்னுசாமி அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பது நெஞ்சார்ந்து தெரியப்பட்டு வருகிறோம். நன்றி நன்றி வணக்கம். அதனால நடன நாடகத்தை கொண்டு நடன மங்கை நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா மொட்டு சிறப்பான முறையில் புதுக்கோட்டை மாநகரம் கண்டெடுத்த ராதாச்செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி அப்படி பாப்பானா போதும் எதையாவது நாங்க தொங்கப்பட்டு பாடிடுறது. ஓகே நன்றி. அதே போல திருச்சி மாவட்டம் மருதாபுரம் பேரப்பட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் உற்சவத்தினாவை முன்னிட்டு ரீவேட்டிங் புட்டேர் குரூப்ஸ் நடத்தும் நாடகமாக நாளைய தினம் 1/6 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும். நாடகமாக்க அனைவருக்கும் டீ இலவசம் எதிர்த்து கொண்டு சிறப்பாக மகமாயி என்னும் புண்ணிய பிராண நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தில் எம்பி சின்னதரை அவர்கள் பெரிய கருப்பு சிவனாகவும் மற்றும் கலைஞர் காந்தி அவர்கள் சின்ன கருப்பு சிவ பெருமாளாலும் எம் கண்ணசாமி அவர்கள் கோட்டை பெருமாள் மற்றும் வண்டி சரக்கன் எஸ் பி முருகேஸ்வர் அவர்கள் பொருட்காமி பி சாந்தி அவர்கள் டான்ஸ் காமி
மற்றும் பூபதி அவர்கள் மகமாயி தெலுங்காயி, பி எம் தங்கராஜ் அவர்கள் ஆர்மியை பின்பாட்டு, நைனா கோபி அவர்கள் மிருதங்கம் மற்றும் எஸ் மணிவேல் அவர்கள் ஆற்றோன், பி அர்ஜுன் அவர்கள் சீனன் தாளம். சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை காண வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு ரீவேட்டி புற்றகுருஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பிராணப்பட்டி எதிர்கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ள துவரங்குச்சி மன்னன் மகேந்திரவாகிய பொன்னுச்சாமி அண்ணா அவர்கள் என்பது நெஞ்சாவது உதயப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முதல் முன்னாள் பகுடாக கொண்டிருப்பவன் என்னன்னா எல்லாம் அவரோட ஆளுநருக்கு அனைத்து சங்கத்திலுமே செல்ல பிள்ளை. இந்த நாடகத்தை பகுடாக எடுத்துக் கொண்டிருப்பவன் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியல சொல்ல கடமையில காலத்தால் மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேல் அவர்கள் விஷயப்புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் சோழன் முன்னி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பபுல் காமிக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாடகத்தை யூடியூப் வந்திருக்கும் அழகம்பட்டி கண்டிருந்த மணி அண்ணா அவருக்கு நன்றிகளை சிறப்பு தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு பாப்பால அனுப்பவா அப்படின்ற முறையில என்ன ஒண்ணு தெரியுமா? ஆமா, தோல்வி கொஞ்சம் வேலை கொடுப்போமா கொடுப்போமா? அந்த நாட்டை மத்தி வைக்கல. ஆமா, நெஞ்சு ஒரு ஆசையை சொல்றேன். நீ சரியான ஆளு கூட ஒத்துழைப்பு கேட்டு எதிர்பார்க்க ஒத்து செய்ய எத்தனை பேர் சொல்லுங்க. சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமவே வந்து முன்னாடி சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமவே வந்து முன்னாடி எப்பொழுதுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உழைச்சிடாம பார்க்கிறது பின்னாடி அக்கா பொண்ணு நான் வச்சு பாருங்க நான் 2 பேரும் பிச்சிலே அதை எங்கிட்டு போய் டாபு 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 சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமவே வந்து முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தாலாம வீட்டு முன்னாலே காலையில் இருந்து கோலம் ஓடுகையில் காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தன எழுந்து பார்க்கையில் கண்ணல தோணல கொத்து குமரிய கண்ணல பார்க்கல அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கருவட்டி கிச்சு காதல் வந்து சோப்பு சீப்பு கண்ணாடி முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல அப்புறம் கண்ணு ஒட்டி காதல் வந்து குட்டி